டார்கெட் எக்ஸிவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது பார்ட் சி உரைநடை பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தாராபாரதியும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் புது கவிதைகளில் வரக்கூடியவங்க. ஸோ அவங்கள 19ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. கவிஞர் தாராபாரதி அவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இவருக்கு மொழிஞாயிறு அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. மொழிஞாயிறு தேவனைய பாவனர், கவிஞாயிறு அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இதுல இன்னொன்னு புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இன்னொரு சிகரம், இது எல்லாமே வந்து கவிஞர் தாராபாரதி எழுதியது. இதுல சொந்த சிறைகள் அப்படின்றது அவர் எழுதினது கிடையாது. இந்த சொந்த சிறைகள் அப்படின்ற கவிதை தொகுப்பை எழுதினது யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்போ கவிஞர் தாராபாரதி அவருடைய இயற்பெயர் என்னது அப்படின்னா தாரா ராதாகிருஷ்ணன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தாரா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவருடைய நூல்கள் புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இன்னொரு சிகரம், இது எல்லாமே கவிஞர் தாராபாரதியுடையது. சொந்த சிறைகள் அப்படின்றது கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடையது. அடுத்து 2வது கேள்வி, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இந்த அடிகள் இடம்பெறக்கூடிய பாடலை பாடினது யார் அப்படின்னு கேக்குறாங்க தாராபாரதி. வந்தது யாருக்கும் தெரியாது, இது வந்து எதுல சொல்லுவாங்க அப்படின்னா புல்லன புலம்பாதே, புல்லும் வந்து நெல்லோட ஒரு வகைதான், கடலில் நீ ஒரு முத்தன காற்று அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுல. சோ அது வந்து தாராபாரதியினுடையது. அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் தான் இது. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது அப்படின்றது கவிஞர் தாராபாரதியினுடைய கவிதை வரிகள். அடுத்து வெறுங்கை என்பது மூலதனம், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிகள் அதை சொன்னது யார் அப்படின்னா தாராபாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10மே என்னது அப்படின்னா மூலதனம் அப்படின்னா உழைப்ப வந்து அந்த இடத்துல சிறப்பிச்சு சொல்லியிருக்கக்கூடிய கவிஞர் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன், அதாவது தாராபாரதி. அடுத்து எந்த இணை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இணை சரியானது? சுரதா இமயம் எங்கள் காலடியில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அது தவறானது. தாராபாரதியோட தான் இதயங்கள் கிழக்கு. சுட்டு விரல் பால் வீதி நேர் விருப்பம்ல அப்துல் ரஹ்மானுடையது. இப்போ தாராபாரதியுடையது இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாமே வந்து தாராபாரதியினுடையது. அடுத்து அனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. அரிமதி தென்னகன். பிள்ளை தமிழ் அப்படின்றது 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. ஒரு தலைவனையோ தலைவியையோ அல்லது வந்துட்டு இறைவனையோ குழந்தையாக பாவிச்சு பாடக்கூடியது. இவங்க இந்த இடத்துல யார வந்து குழந்தையா நினைச்சு பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அனந்தரங்கர் என்ன சொல்லுவாங்கன்னா நாட்குறிப்பு வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக நாட்குறிப்பு வேந்தர் வந்து பெப்பிஸ். அதே மாதிரி இந்தியாவின் பெப்பிஸ் நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா அனந்தரங்கர் சொல்லுவோம். இவர் வந்து பிரெஞ்சு, அதாவது டியூப்லைனுடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சித்திரகுப்தர் மாதிரி குறிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அனந்தரங்கர் வந்து நாட்குறிப்பு வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரியம் லத்தீன் மொழி சொல், அது வந்து நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அனந்தரங்கரின் பத்திய பிள்ளைத்தமிழ், அவர் மீது பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ், அந்த நூலை வந்து எழுதினது யார் அப்படின்னா அரிமதி தென்னகன். அடுத்து 5வது கேள்வி, சிறந்த படிம கவிஞர்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா பிரமிழ் சொல்லுவாங்க. இவர் சிலபஸ் ஆத்தர் கிடையாது, பட் இருந்தாலும் இந்த பேருக்காக பாத்துக்கலாம். சிறந்த படிம கவிஞர் அப்படின்றது பிரமிழ். அடுத்து தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடையதுன்னு கேக்குறாங்க. மூவா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து மூவாவினுடையது. தம்பிக்கு அப்படின்ற ஒரு கடிதம் இலக்கியம் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. இங்க வந்து ஆப்ஷன் தப்பா கொடுத்திருக்காங்க. முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் கியாபே விஸ்வநாதன். அவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தமிழரிடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய சிந்தை, சொல், செயல்களை போற்று, இது யாருடைய கூற்று அப்படின்னா மூவாவினுடைய கூற்று. மு வரதராஜனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து தம்பிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடித இலக்கியம் எழுதியிருப்பார். அதே மாதிரி தமிழ்ல நிறைய நூல்களை வந்து இவர் என்ன செய்வார், இலக்கிய சுவைப்பட எழுதியிருப்பாரு. மேடை பேச்சுகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர் அறிஞர் அண்ணா மாதிரியே தமிழரிடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய சிந்தை, சொல், செயல்களை போற்று அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னா மு வரதராஜனுடைய கூற்று. அடுத்து சரியான விடையை தருக. தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும், தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ தேடி கொண்டு போய் அலையாதே, இதெல்லாமே மூவாவினுடைய வரிகள் தான். தலைமை என்ன செய்யணும், உன்னை தேடிக்கிட்டு தான் வரணும். நீ வந்து உன்னோட செயல்களை சிறப்பா செஞ்சனாலே தலைமை அப்படின்ற ஒரு பண்பு அந்த பதவி அப்படின்றது உன்னை தேடி வரும். நீ அதை தேடி போய் அலையாத. நீ தேட வேண்டுவது தொண்டு. நீ தொண்டு செய்யறது ஒன்ன மட்டும்தான் உன்னோட வேலையா வச்சுக்கணும். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இந்த நாளும் யாருடையது அப்படின்னா மூவாவினுடைய கூற்று. அடுத்து
உன் மானத்தை விட நாட்டினுடைய மானமே பெரியது என்ற உணர்வை வந்து நாம் அதிகமா வச்சுக்கணும். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வை இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக என்ன செய்ய அப்படின்னா விட்டு கொடு. இந்த கூற்றம் யாருடையது அப்படின்னா மூவாவினுடையது. ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருட்சுவை செறிந்த ஒரு கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட மானத்தை விட நாட்டோட மானம் தான் என்னது அப்படின்னா பெரியது. உன்னுடைய உயர்வை விட நாட்டினுடைய உயர்வு தான் என்னது அப்படின்னா பெரியது. உனது நலத்தை விட நாட்டின் நலமே சிறந்தது. நெருக்கடி நேரம் அப்படின்னு ஒண்ணு வரும்போது உன்னுடைய நலத்தையும் உன்னுடைய மானத்தையும் உன்னுடைய உயர்வையும் விட அதெல்லாத்தையும் என்ன செய்ய நாட்டுக்காக விட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் யார் அப்படின்னா மூவா. அடுத்து, தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இந்த கடித பகுதி யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க. வரதராஜனாருடையது. இது வந்து கடித இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது மூவா, ராபி, செய்தி பிள்ளை இவங்க எல்லாமே கடித இலக்கியங்கள்ல வருவாங்க. அப்ப தமிழ் ஒண்ணுதான் என்னது அப்படின்னா தமிழரை பிணைத்து வைக்கக்கூடிய ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும், தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மாறுச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழுக்கு எதிர்காலம் இல்லை. அப்படி இல்லைன்னா, ஆனால் அதை தவிர, அதாவது தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மாறுச்சுன்னா மட்டும்தான் தமிழுக்கு எதிர்காலம் அப்படின்றது இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா எதிர்காலம் இல்லை என நம்பு அப்படின்ற கடித பகுதி யாருடையது அப்படின்னா மூவாவினுடையது. தமிழில் கடித இலக்கியம் அப்படின்றது இந்த பாட்டுல வரும். சோ அதை பார்த்து வச்சுக்கணும். குறட்டை ஒளி இந்த நூலினுடைய இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மூவா. அடுத்தது பொறுத்துக கொடுத்திருக்காங்க. தேங்காய் துண்டுகள் யாருடையது அப்படின்னா மூவாவினுடையது. அடுத்து மண்ணின் மகன். மண்ணு வந்து என்ன கலர்ல இருக்கும் அந்த மாதிரி மண்ணு வந்து வானம் பார்க்கணும். சோ அப்ப வானம் வந்து நீல கலர்ல இருக்கும். அப்ப நீல பத்மநாபன் ரெண்டாவது. அடுத்து செங்கமலமும் ஒரு சோப்பும், ஒரு மருந்து சோப்பை வச்சு சொல்லுவாங்க. செங்கமலமும் ஒரு சோப்பும், அது யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி. சோப்பு விற்கிறாரு, கூகுள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விழிப்பு வந்து சிவசங்கரி. விழிச்ச உடனே சிவனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப சிவசங்கரி. அப்ப 4 1 2 3. அடுத்துதான் மூவாவினுடையது. டாக்டர் மூவாவினுடையது அகல் விளக்கு. அடுத்தது உமாச்சந்திரன் அப்படின்றவங்க முள்ளும் மலரும். உமாச்சந்திரன் முள்ளும் மலரும். சூரியகாந்தன் அப்படின்றவரு மானாவாரி மனிதர்கள். சூரியகாந்தி பூ மானாவாரி நிலத்துலதான் வளரும். மானாவாரி மனிதர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணமணி அப்படின்னு சொல்லும் போது வேர்கள். அப்ப 3 1 4 2. அடுத்ததா தேங்காய் துண்டுகள் யாருடையது அப்படின்னு சொன்னா மூவாவினுடையது 1. கிளிசல் நாஞ்சில் நாடனினுடையது 2வது. அடுத்து சட்டை ஜெயகாந்தனினுடையது. ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். அப்போ 3 4 1 2. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். சி மூணாவது இடத்துல 1 இருக்கு. அப்போ 3 4 1 2. 3 4 1 2. அடுத்தது மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் இது அப்படின்னு கேக்குறாங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 2006 வந்து இந்த பிரைஸ் வந்து அவர் வாங்கியிருப்பாரு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அடுத்து மேத்தா எழுதாத ஒரு நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், நடந்த நாடகம். தண்ணீர் தேசம் வந்து யாருடையது அப்படின்னா வைரமுத்துவினுடையது. அடுத்து வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 31 32 வந்து வட்டமேசை மாநாடு நடக்கும். சோ 31 வந்து காந்தி அரசா இருந்திருப்பாரு. அப்ப அவருக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டு அவரை வெளியில கொண்டு வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடுவாங்க. 32 பூனா ஒப்பந்தம் போட்டு 3 வட்டமேசை மாநாடுகளுமே முடிவுக்கு வந்திருக்கும். அப்ப வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 32, 31 இருந்து 32 வரை. அடுத்து காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா வின்சென்ட் சர்ச்சில். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி, அவர் பூண்டிருக்கக்கூடிய அந்த எளிமை கோலம், மதுரை மக்களை பார்த்துதான் அவர் அந்த எளிமை கோலத்து விவசாயிகள் அந்த கோலத்துலதான் இருக்காங்க, நானும் வந்து இந்த உயர்ந்த ஆடைகள் எல்லாத்தையும் வெறுத்து அந்த எளிய கோலத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி மாறினாரு. அதை பார்த்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொன்னது வின்சென்ட் சர்ச்சில் அவர். அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மா. சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு தன்னோட அப்பா பெயரோட சேர்த்து காந்தியடிகள் பெயரையும் வச்சு ஒரு நிலையம் வந்து ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. அஞ்சலையம்மாள் வந்து இவங்களுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா சிறைக்கு போயிருக்கும் போது இவருடைய மகள் வாரதா கண்ணுவை கூட்டிட்டு போய் வச்சிருந்து அம்மா கண்ணு அப்படின்னு பெயரிட்டு வளர்ப்பாரு. ஆனா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அம்புஜத்தம்மா. அடுத்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் காந்தியடிகளின் பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தி எதுல சொல்லியிருக்காரு? அதாவது தென்னாப்பிரிக்க வரலாற்றுல
தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பெயர் தான் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தி சொல்லுவார். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுல சிறைக்கு போனவங்க தான் யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. அங்க இருக்கக்கூடிய அந்த கல்லு மண்ணு கலந்த உணவினால அவங்க உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. அப்பதான் சிறைக்கு செல்வதற்காக வருந்துகிறாயா அப்படின்னு கேட்பாரு போய் யார்கிட்ட அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மைகிட்ட காந்தியடிகள் கேட்பாரு. இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்லி. அப்ப தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பெயர். அடுத்தது, காந்தியடிகள் எந்த நூலை படித்து முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார் அப்படின்னா சரவண பிதுர்பதி அப்படின்ற ஒரு நாடக நூல் என்ன செய்வார் அப்படின்னா படிப்பாரு. அவர் எந்த நாடகத்தை பார்த்து தன்னோட வாய்மையை வளர்த்துக்குவார் அப்படின்னா ஹரிச்சந்திரனுடைய கதையை பார்த்து, ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்து. ஆனா எந்த நூலை படிச்சு தன் பெற்றோர்கிட்ட அவர் அன்பு செலுத்துவார் அப்படின்னா சரவண பிதுர்பதி அப்படின்ட்டு. இந்திய அரசியல் சாணக்கியர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜகோபாலாச்சாரியார். இவர் தான் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ இந்திய அரசியலில் சாணக்கியர் என அறியப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார். தமிழகத்தில் காந்தியடிகளினுடைய மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? காந்தியடிகள் பேசிய பேச்சை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா தமிழ் தென்றல் திருவிக்கா. தமிழ் தென்றல் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் தான் என்ன செய்வார்னா காந்தியடிகளுடைய மேடை பேச்சை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். இது வந்து ஓல்டு புக்ல இருக்கக்கூடியது என்று காந்தி குறிப்பிட்ட பழமொழி எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா ஆங்கில பழமொழி. அது ஒரு ஆங்கில பழமொழி. அதை வச்சு அவர் சொல்லுவாரு, வேலை தெரியாத, அதை நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆட தெரியாத கூத்தாடி தெருக்கோணல்னு சொன்னான். அதை தான் அது வேலை தெரியாத தொழிலாளி தன் வச்சிருக்க கருவிதான் சரியில்லைன்னு கருவியின் மீது சீற்றம் கொண்டான், வேலை செய்ய தெரியல, நாங்க அப்படி சொல்ல மாட்டான் அப்படின்ற பழமொழி எந்த மொழியை சேர்ந்தது? அவர் சொன்ன பழமொழி அது எந்த லாங்குவேஜ்ல அவர் சொல்லாரு அப்படின்னா ஆங்கில மொழியில இருந்த பழமொழியை தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். வீட்டை போற ஒரு பள்ளி அப்படின்னு சொன்னாரு. பள்ளி அப்படின்றது ஒரு வீடு மாதிரி இருக்கணும், கற்பதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் கொண்டு ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு இடமாக அந்த பள்ளி அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளியினுடைய சுற்றுப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பள்ளி வகுப்பறையினுடைய அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை பத்தி சொல்லியிருப்பாரு காந்தியடிகள். அடுத்து, சோவியத் அறிஞர் டால்ஸ்டாயினுடைய வழிகாட்டுதலால் திருக்குறளினுடைய மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். டால்ஸ்டாய் நேரு கூட சொல்லுவாரு, டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் படிக்க சொல்லி அவருடைய மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதுவாரு. சோவியத் அறிஞர் டால்ஸ்டாயினுடைய வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்வாரு. இதே காந்தியடிகள் தான் என்ன சொல்வார் அப்படின்னா இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்தவண்ணம் நான் தமிழ் கற்க வேண்டும்னு சொல்வார். யார் அப்படின்னா உவேசாவை சொல்வார். அடுத்து, ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். ஈகை சிகரத்தினுடைய உச்சியில் நின்றவர்னு சொல்லுவாங்க. பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டா என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு எழுதினார். அறிஞர் அண்ணா வந்து தம்பிக்கு அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களுக்கு எழுதுவார் கடிதம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த தம்பிக்குன்ற வார்த்தையில கடிதம் எழுதியிருப்பாரு. பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டா என்று அறிஞர் அண்ணா வந்து யாருக்கு கடிதம் எழுதினாரு அப்படின்னு கேக்குறாங்க, தம்பிக்கு. அந்த தம்பி அப்படின்றது ஒரு இதா வச்சுக்கலாம். அடுத்து, நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன் விளையாட்டு காட்டுவாள், வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என்று எழுதினவர் யார் அப்படின்னா அண்ணா. அதாவது நிலமடந்தை அப்படின்னு சொல்லும் போது இந்த பூமி தாயை சொல்றார், தன் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள். ஒண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுப்போமா வேணாமான்ற ஒரு ஒரு செய்கையிலே என்ன செய்வாங்க, அவங்களுடைய நம்பிக்கையை சோதிப்பதாக இருக்கும். வேண்டி உழைத்து பெறு, ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பின் ஆணையிடுகிறாள் என்று எழுதினவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அடுத்ததா, மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாடப்படக்கூடிய கவிஞர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரகுமான். இவர் வந்து ஆலாபனை அப்படின்னு நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. இவரை மரபு கவிதையின் வேர் பார்த்தவர்னு சொல்லுவாங்க, புது கவிதையின் மலர் பார்த்தவர். அப்ப மரபு கவிதையில அவர் வந்து வேரூன்றி இருந்தார். அதாவது மரபு கவிதை காலங்கள்ல வந்த ஒரு கவிஞர் அப்படின்னும், புது கவிதை காலத்துல அவர் அந்த ஒரு நிலையில இருந்திருப்பார். அதனால அவருக்கு புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுங்க, தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொல்வார். இது யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரகுமான். தினங்களை கொண்டாடுவதை விட்டு மனிதர்களை கொண்டாடுங்கள்னு சொல்வார். தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னது கவிக்கோ அப்துல் ரகுமான் சொன்னது. மண்புடு வளர்ந்த மானிடனே அப்படின்னு சொன்னதும் கவிஞர் தாராபாரதி தான். கன்றின் குரல் கேட்ட பசு அப்படின்னு சொன்னதும் கவிஞர் தாராபாரதி தான். இது ரெண்டுமே வந்து மேட்சிங்ல மாறி இருக்கு. அப்ப பொருந்தாத இணை அவங்க கேட்டிருக்கிறது பொருத்தமான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னது கவிக்கோ அப்துல் ரகுமான். அடுத்து, நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை எழுதினது யார் அப்படின்னா அப்துல் ரகுமான்.
சுட்டு விரல், பால் வீதி, நேயர் விருப்பம், ஆலாபனை இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே இவருடையதான். அந்த ஆலாபனை அப்படின்னு நூலுக்காக தான் இவர் என்ன செய்வார் அப்படின்னா சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. கவிக்கோ அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவர். அடுத்து பின்வருவனவற்றுள் அப்துல் ரஹ்மானினுடைய கவிதை தொகுப்பு இல்லாத நூல் எதுன்னு கேக்குறாங்க. ஒளிப்பறவை. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல் இதெல்லாம் வந்து இவருடையது கிடையாது. அப்ப நேயர் விருப்பம், பால் வீதி, ஆலாபனை இது மூணுமே யாருடையது அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடையது. இதுல இல்லாதது ஒளிப்பறவை. அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார்? தமிழ் பல்கலைக்கழகம், அதுல தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழன்னை விருது பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான். அடுத்து கீழுள்ள பட்டியலில் அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு சிகரம். இன்னொரு சிகரம் யாருடையது அப்படின்னா கவிஞர் தாராபாரதியினுடையது. அடுத்து பொறுத்துக. புத்தகச்சாலை. புத்தகச்சாலை பாரதிதாசன். வீட்டிற்கோர் புத்தகச்சாலை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மானினுடையது. தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மானினுடையது. இதெல்லாம் ஓல்டு புக்ல இருக்கக்கூடியது. சிக்கனம். சிக்கனம் வந்து சுரதாவினுடையது. காடு வந்து வாணிதாசன். இந்த காடு அப்படின்றதுல அதுல இருந்து ஒரு தலைப்புலதான் என்ன செய்வாரு, சுரதா ஒண்ணு எழுதுவாரு. ஆனா காடு அப்படின்ற நூலை வந்து எழுதினது யார் அப்படின்னா வாணிதாசன் தான். அடுத்து குயில் பாட்டு. குயில் பாட்டு யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாமே பாரதியாரினுடையது. அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி இதெல்லாம் வந்து பாரதிதாசனுடையது. துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் இதெல்லாம் சுரதாவினுடையது. பால் வீதி வந்து அப்துல் ரஹ்மானினுடையது. அப்ப 3, 4, 2, 1. அடுத்தது பொறுத்துக. கண்ணீர் பூக்கள் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணீர் பூக்கள் மேத்தாவினுடையது. இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்துவினுடையது. தண்ணீர் தேசம் அப்படின்றதும் இவருடையதான். ஊசிகள். ஊசிகள், கனவுகள், கற்பனைகள் இது மூணுமே யாருடையது அப்படின்னு சொன்னா மீராவினுடையது. மீ ராஜேந்திரன் சொல்லுவாங்க. பால் வீதி அப்துல் ரஹ்மானினுடையது. அப்ப 4, 3, 2, 1. அடுத்தது சுட்டு விரல், புதிய விடியல், தனிப்பாடல்கள், பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சுட்டு விரல் அப்படின்றது சுட்டு விரல், பால் வீதி, நேயர் விருப்பம் இதெல்லாம் வந்துட்டு அப்துல் ரஹ்மானினுடையது. புதிய விடியல்கள். புதிய விடியல்கள் தான் யாருடையது அப்படின்னா தாராபாரதியினுடையது. தனிப்பாடல் வந்து ராமச்சந்திர கவிராயருடையது. பாஞ்சாலி சபதம் பாரதியாருடையது. அப்போ 4 புதிய விடியல்கள் அப்படின்னு சொல்லும் போது புதிய விடியல்கள் யாருடையது அப்படின்னா தாராபாரதியினுடையது. தனிப்பாடல்கள் பாஞ்சாலி சபதம் பாரதியார். இது வந்து கீழே வந்து இந்த 4 ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கு. அடுத்து விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிஞர் தான் யார் அப்படின்னா இந்த ஈரோடு தமிழன்பன். இவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு என்ன புனைப்பெயர் இருக்கு அப்படின்னா விடிவெள்ளி அப்படின்ற புனைப்பெயர் இருக்கு. அடுத்து ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னவர் ஈரோடு தமிழன்பன். இது புது புக்ல இருக்கக்கூடியது. ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன். 2004 வணக்கம் வள்ளுவுக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறாரு. அடுத்து பொறுத்துக. புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் என்னது அப்படின்னா சோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்பனினுடைய இயற்பெயர் ஜெகதீசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராஜ். வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராஜ். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அப்ப ஆப்ஷன் 4, 1, 2, 3. இதோட அந்த பார்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.